போடாப்பா போய் நல்லபடியா போடுங்க நம்ம வயலுக. வாணியம்பாடி பசீர்பாய் குடும்பம் உங்களை அன்புடன் அழைக்கிறது. வந்துட்டானா? பதச்சப்படாதீங்க மாமா. அப்பல தலை துண்டா மாமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. சாமி. என்னன்னா அது? எருமை பாட்டு சாமி. நல்ல வேலை நான் அதை விதிக்கல. சபாஸ் மாமா, சபாஸ். அட வரட்டு மாமா, நீங்க வர தலைக்கு 2 துண்டை போட்டு விருந்த முடிச்சு வீட்டுக்கு அனுப்புறதை விட்டு போட்டு என்னமோ தகச்சு போய் நிக்கிறீங்க. தலைக்கு 2 துண்டா? அப்ப நீ வந்த ஸ்பீட்ல கழுத்து, எலும்பு, ஈரல் இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு வச்சிருன்னு சொன்னது ஆள இல்லையா? ஆளா? ஆடு மாமா. ஆடா? என்ன மாமா இப்படி கேட்டீங்க? நீங்களும் உங்க அத்தாச்சி தானே வரப்போற இதே கணக்கு நல்ல ஆடு, மாடு, காடை, கவுதாண்டு வகை வகையா சமைச்சு வாய்க்கு வகை சமைக்கிறீங்க. அப்படி இப்படி சொன்னீங்க. இப்போ அப்படின்னீங்கன்னா பத்தாதா? மாப்பிள்ள இப்ப நான் எதுக்கு நிக்கிறேன்னு உனக்கு தெரியாது. எதுக்கு நிக்கிறீங்க? நான் முனியசாமி காதுல குப்பாடு போட்டு கத்துனது உன் காதுல விழல. விழலையே மாமா. விழாது மாப்பிள்ள. ஏன்? ஏன்னா சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.